அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் தக்காளி காய் தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம தென்னை மரத்தில் வந்து கண்டுக்குள்ளே வந்து வெறும் தக்காளி செடி போட்டிருந்தோம். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் நல்லா பழுத்துச்சுங்க. இது போக வெண்டி, சீனிரங்காய் எல்லாம் போட்டிருந்தோம். பட் இப்போ வந்து தக்காளி காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பழுத்துச்சு, நல்லா காயாக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ 10 கிலோவுக்கு மேலே தக்காளி பிடுங்கிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம இதை விற்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா இதை வந்து நம்ம விற்கலை. ஃபுல்லாக வந்து 2 கிலோ 3 கிலோ போது வாரத்துக்கு 2 கிலோ 3 தக்காளி நம்ம வீட்டுக்கே செலவழிஞ்சிடும் இல்லையா? அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த வித உரமும் போடாமல் இயற்கை முறையில் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வச்சுருந்த தக்காளி தான். பாருங்கள் எப்படி அழகாக பழுத்துருச்சுன்னு. பழத்தை மட்டும்தான் பிடுங்குறோம். காயை பிடிங்கலாம், பழுக்க வைக்கல. சரி கிடக்கட்டும், அப்படியே மெதுவாக பிடிங்கிக்கலாம் அப்படின்றக்காண்டி நம்ம விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் ஒரு ஊடு பயிர் மாரியாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டிருந்தோம். அது பார்த்தா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நல்லா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம தக்காளி வந்து நிறையாவும் காயை பிடுங்கி பழுக்க வச்சிட்டோம். அப்படின்னும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்குறது, நம்ம விவசாயம் பண்ணுறவங்க ஒரே பயிராக ஊடு பண்ணாமல் ஊடுருவால் வந்து இப்போ கொய்யா செடி பக்கத்தில் தக்காளி இந்தமாரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய வருமானத்தை எடுக்கணும். இல்லை அப்படி வருமானம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு தேவையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாதிரி தென்னங்கண்டு வச்சதுலேருந்து கொய்யாக்கண்டு வச்சதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அது எப்படி வச்சோம் எல்லாமே வீடியோ போட்டுருக்கோம். அதை வந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது நம்ம தோட்டம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சொட்டு நீர் போட்டனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. தென்னை மரத்தோடு சேர்த்து அழகாக வந்து நம்ம தக்காளி கண்டுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். அது சூப்பராக இருக்குது. ஓகேவா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து காணலாம். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள், இவ்வளோ காய்கறி, இவ்வளோ பீக்கங்காய் எல்லாமே பிடிங்காச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி தேவையான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் பிடுங்குறோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி வீட்டு யூஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.